ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து கைனடிக் ஈலூனா அதை பற்றின ஒரு தகவல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கைனடிக் ஈலூனா வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 வேரியண்ட்டாக வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கைனடிக் ஈலூனா X1 அண்ட் X2 2 வேரியண்ட்டாக வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதோட டயர் சைஸ் வந்து 16 இன்ச்சு அண்ட் இதோட வீல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்போக்ஸ் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட ரேஞ்ச் X1ஓட ரேஞ்ச் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 90 கிலோமீட்டர். இதோட பேட்டரியோட பவர் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1.7 கிலோவாட் ஹவர் வந்து பேட்டரி. இதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 டிரைவ் மோடு இருக்குது. அடுத்ததாக X2ஓட மைலேஜ் வந்து எவ்வளோன்னா உங்களுக்கு 110 கிலோமீட்டர் வந்து மைலேஜ். அண்ட் இதோட பேட்டரி பேக்கேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 கிலோவாட் ஹவர் பேட்டரி இருக்குது. அண்ட் 2 வேரியண்ட்டுக்குமே வந்து டாப் ஸ்பீடு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 50 கிலோமீட்டர் வந்து சொல்லியிருக்காங்க. 2 வேரியண்ட்டுக்குமே வந்து மோட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.2 கிலோவாட் பிஎல்டிசி ஹப் மோட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட சிறப்பம்சம் என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் பின்னாடி இருக்கக்கூடிய சீட்டை வந்து நம்ம டிட்டாச்சபிள் தான். ஸோ நம்மளுக்கு இன்கேஸ் லோடு ஏதாவது ஏற்றுறோம் அப்படின்னாக்கா உங்களோட சீட்டை வந்து எடுத்துகிட்டு ஸோ லோடு கேரி பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் யூஸுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மல்டி பர்பஸாக வந்து இந்த வண்டியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஆன் ரோடு ப்ரைஸ் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையில் வந்து X1 அந்த வேரியண்ட்டோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 78,674. ஈலூனா வேரியண்ட் X2ஓட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 83,856. ஸோ இன்கேஸ் இதிலே ஏதாவது வந்து ஆக்சசரிஸ் வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இந்த ப்ரைஸ் வந்து வேரி ஆகலாம். இது மட்டும் இல்லாமல் இதில் சேஃப்டி ஃபியூச்சராக வந்து சைடு ஸ்டாண்ட் சென்சார் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எல்சிடி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காயில் ஸ்ப்ரிங் டைப் சஸ்பென்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க.